தமிழகத்தில் கற்றல் இடைவெளியை சரி செய்ய கடந்த 2021ஆம் ஆண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் துவங்கப்பட்டது. மதுரையில் இத்திட்டத்தின் கீழ் 600க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். கோவிட் காலத்திலிருந்து கல்வி பணிக்காக முழுமையாக பணியாற்றி வருகின்றனர். தற்போது 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் தங்களின் ஊதியத்தை உயர்த்தி பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மாவட்டத்தில் மொத்தம் 15 பிளாக் இருக்கு சார். அந்த 15 பிளாக்ல ஐடிக்கு ஆரம்பிச்சதுல 5000 சம்திங் நாங்க இருந்தோம் சார். இப்போ கரண்டா லாஸ்ட் இயர்ல 523 பேர் நாங்க இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்துல பிள்ளைங்க படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம மாணவர்களுக்கு அந்த கட்டத்துல பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போன பிள்ளைங்க எல்லாரையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்கள படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம் சார். 2 or 3 hours நாங்க எடுக்கிறோம். அந்த எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. 5 வருஷமா நாங்களும் ஒர்க் பண்ணிட்டோம். இப்ப எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க இன்னும் வருங்காலத்துல எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் சார். அடையாள அட்டையுடன் அதிகாரப்பூர்வமாக பணியாற்ற வாய்ப்பு வழங்க வேண்டும் என கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சார், இது பள்ளி கல்வித்துறை மூலமா தான் இந்த திட்டம் வந்தது. நாங்க கிட்டத்தட்ட 5 ஆண்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். மகளிர் உரிமை தொகை போட்டிருக்கோம், எம்இஸ்ஐடியில இருக்கிறோம், புதிய பாரதத்துல இருக்கிறோம், காலை உணவுல இருக்கிறோம். எல்லா திட்டங்கள்லயுமே இருந்துமே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி வேணும். எங்களோட கோரிக்கை இது. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்றவங்க, பிஎட் முடிச்சிருக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வேணும் சார், கண்டிப்பா வேணும். எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த பணியா இருந்தாலும் சரி எங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. மதுரை மாவட்டத்துல இப்ப கிட்டத்தட்ட 600 தன்னாளருக்கு மேல இருக்கிற சார். இதுல அவங்க எக்ஸாம் வச்சு ஒரு சில பேரை தான் எடுக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு உதவிகள் கண்டிப்பா செஞ்சு ஆகணும். இது நேரடி பார்வை, கலைஞரோட ஸ்டாலினோட நேரடி பார்வையில இது நடக்கிறது. இதை நீங்க கொண்டு போன எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரீச் பண்ணணும் சார். தங்களின் கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என நம்பிக்கை தெரிவித்தனர்.